உண்மையான இறைவனை உணரணும்னா எந்த புக்கில் எதுலையும் உணர முடியாது. உனக்குள்ளே தான் உணர முடியும். உனக்குள்ளே இறைவனை தேடு, உலகமெல்லாம் தேடினா கிடைக்காதுன்னு. அதனால தான் சிவவாய்க்க சொல்ல, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடி செத்து போனவன் கடவுளை தேடி எவ்வளோன்னு சொல்லவே முடியாதுறான்ட்டான். அதனால இறைவனை உனக்குள்ள தேடினா தான் நீ உணர முடியுமே தவிர உலகமெல்லாம் தேடினா உணர முடியாது. சிலைகளை தான் பார்க்கலாமே தவிர இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை உண்மையாக பார்க்கணும்னு நினைக்கிறவ எந்த இன்பமும் துன்பமும் அவனுக்கு சாதாரண விஷயம், இறைவனே அவனுக்கு உகந்த பெரிய விஷயம். அதை தேடுறவன் தான் ஞானி, அதை தேடுறவன் தான் ஆன்மீகவாதி, அதை தேடுறவன் தான் மகான். எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தீங்களோ அவளுக்கு அவ்வளவு தர்மத்தை இந்த உலகத்துக்கு பண்ணும்போது உன்னுடைய பாவங்கள் கழிஞ்சு போயிடும். ஆனால் நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்றேன் அப்படின்னா உன் சம்பாதனை நீயே சாப்பிட போறதில்லை. நீ சம்பாதிச்சு வச்சு எவனோ வந்து சம்பந்தம்